So guys, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம கேமரன் கிரீன் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஐ அம் ரெடி டு பவுல்னு சொல்லியிருக்காரு. பேட்டரா அவர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ரீசனையும் ஓபனா சொல்லியிருந்தாரு. சர்ஃப்ராஸ் கான் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்மேட்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் மட்டும் தான் இருக்கு. 2025 மெகா ஆக்ஷன்ல அன்சோல்டா போயிருந்தாலும் இந்த ஆக்ஷன்ல பயங்கர பிரைஸ்க்கு போவாரா. சோ இத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரீசெண்டா ஸ்மேட் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். அதுல மும்பைக்காக விளையாடுறவர் தான் நம்மளோட சர்ஃப்ராஸ் கான். ரீசெண்டா இப்ப 18 பால்ல 50 ரன்கள் அடிச்சு வேற லெவல் ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அவரோட ஃபாஸ்டஸ்ட் 50 இதுதான். நம்பர் 3ல இறங்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மேட்ச்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 25 பால் பிடிச்சு 64 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட் தான் இதுல பெரிய பிளஸ். 256 ஸ்ட்ரைக் ரேட் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மேட் 2025ல இவரோட ஃபாஸ்டஸ்ட் 50 ஹரியானாக்கு எதிராக தான் வந்துச்சு. நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்தாரு. இந்த ஸ்மேட்ல மட்டுமே 6 மேட்சஸ் விளையாடி 2 50ஸும் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. சோ ஓவராலா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் எந்த டீமுக்குலாம் நம்பர் 3 பேட்ஸ்மேன்ஸ் வேணும்னு ஃபீல் பண்றாங்களோ நல்ல ஒரு ஆப்ஷனாக சர்ஃப்ராஸ் கான் இருப்பாரு. சோ இவரை தாராளமாக நம்பி எடுக்கலாம். பர்சனலா நேத்து மும்பை இந்தியன்ஸ் ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல அவங்க சர்ஃப்ராஸ் கானை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இப்போதைக்கு பார்த்தா அது நடக்காதுன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் செட் 1ல கொடுத்திருக்கிறதுனால நிறைய டீம்ஸுக்கு இவரோட நீட் தேவைப்படுதுங்கிறது நம்ம அதுலயும் புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி இவரோட ஃபார்மும் நல்லா இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ் தான். அதை தவிர டெல்லி கேபிட்டல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் இல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் கூட இவரை எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். கேமரன் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணாரு. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஆல்ரவுண்டருக்கு ரெஜிஸ்டர் பண்ணல. ஆஸ் அ பேட்டரா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. இதுக்கான ரீசன் என்னங்கிறத டேட் ஆசஸ் டெஸ்டுக்கான ட்ரைனிங் செஷன் அட்லைட்ல போயிட்டு இருந்துச்சு. அப்ப ரிப்போர்ட்டர்ஸ் சந்திக்கிறப்ப பை மிஸ்டேக்கா என்னோட மேனேஜர் பேட்டிங்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. பட் நான் பவுலும் பண்ணுவேங்கிற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி நிறைய பர்ஸ் வச்சிருக்கக்கூடிய கேகேஆர், சிஎஸ்கே மாதிரியான டீம்ஸ் இவர் மேல பெரிய கண்ணு வச்சிருக்காங்க. இப்ப நான் பவுலும் பண்ணுவேன்னு சொன்னது கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கு. இவரோட பேஸ் பிரைஸ் 2 crores இருக்கு. முதல் செட்லே வரது பெரிய அட்வான்டேஜ். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஆர்சிபிக்காக விளையாடி இருக்காரு. 2023ல மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாடுறாரு. 1-down பொசிஷன்ல விளையாடுறப்ப 452 ரன்கள் அடிச்சிருந்தாரு. இன்க்ளூடிங் 6 விக்கெட்ஸும் ஆஸ் அ பவுலரா பிக் பண்ணியிருந்தாரு. 2024 சீசன்ல ஆர்சிபிக்கு ட்ரேட் பண்றாங்க. சோ ஆர்சிபிக்கு விளையாடுறப்ப 255 ரன்கள் அடிக்கிறாரு. பவுலிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 10 விக்கெட்ஸ் எடுத்துக்கிறாரு. பேட்டிங்ல இவருக்கான நிரந்தர ரோல் ஆர்சிபில கிடைக்கல. அது ஒரு பெரிய மைனஸாக பார்க்கப்பட்டுச்சு. கிடைக்கிற பொசிஷன்ல எல்லாம் விளையாண்டாரு. சோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சோ இதெல்லாம் தான் லேட்டஸ்டா அந்த அப்டேட்ஸ். சோ ஆஸ் a கிரிக்கெட் ஃபேன்ஸா உங்களோட தாட்ஸ் என்ன? கேமரன் கிரீன் ரியலாவே அவர் மேனேஜர் தெரியாம ஆஸ் a பேட்டிங்ல போட்டாரா இல்ல இவர் எதுவும் ட்விஸ்ட் பண்றாராங்கிறது நமக்கு தெரியல. பார்க்கலாம். சர்ஃப்ராஸ் கான் டொமஸ்டிக்ல வேற லெவல் பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர் எந்த டீமுக்கு போவாரு, எந்த டீமுக்கு இவரோட நீட் வேணும்னு நீங்க ஃபீல் பண்றத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிட்டு உங்கள்கிட்ட ஹை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் கொடுத்து விட்டுருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு பர்சனலா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.